இந்த காலவரையிலும் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்து நினைப்பூட்டின அந்த வார்த்தையவே நான் பகிர்ந்தபடியாக நான் விரும்புகிறேன். நம்ம எல்லாருமே எளிமை என்று அந்த 121 மோசமே வாசித்தான் நினைக்கிறேன். எல்லாரும் எளிமை என்று 121 சங்கீதத்தை நம்ம சேர்ந்து சொல்லலாம். எல்லாமே மனப்பாடமா சொல்ல வேண்டிய வார்த்தை நினைக்கிறேன். சொல்லாமா 121 சங்கீதம். சங்கீதம் 121. சரி, எல்லாரும் வாசிக்கலாமா? ஆரோகண சங்கீதம். எனக்கு ஒத்தாசை வரும் பருவம் நேராக என் கண்களை ஏறிடுகிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறந்தார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் வலது பக்கத்திலே உனக்கு மேலே இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு என்னென்றைக்கும் காப்பார். அவருக்காரோ இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு நினைப்பட்ட வார்த்தை 2ஆம் வசனத்திலே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என வரும் ஒத்தாசை வரும். இந்த வசனத்தை இந்த நாட்களில் திரும்ப திரும்ப அந்த வசனத்தின் பகுதிகளை நான் பிரித்து படித்து ஒரு வசனம் கிடைக்கும் பொழுது அதை சாதாரணமாக திரும்ப திரும்ப அதை பார்த்த வழியிலே இன்றைக்கு அந்த வசனத்திலிருந்து ஒரே ஒரு வார்த்தை அந்த வசனத்தை தான் மையமாக வைத்து உங்களோடு நான் பேச போகிறேன். இந்த வசனத்தை சொல்றாரு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து. அதுதான் 124 சங்கீதத்திலும் வாசிக்கிறோம். வாசிங்க 124 சங்கீதம் 8ஆம் வசனம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமி உண்டாக்கின, வானத்தையும் பூமி உண்டாக்கின சாதாரண காரியத்தை சொல்லலை. அப்ப அப்பேற்பட்ட வேறு பெற்ற அல்லது கிரியேட்டர் சிருஷ்டித்த ஆண்டவருடைய நாமத்தில் தான் நமக்கு சகாயம் இருக்கு. சாதாரண ஒரு மனிதனிடத்திலிருந்து அல்ல, பெரிய வல்லமுள்ள தேவனிடத்திலிருந்து என்று பார்க்கிறோம். சகாயம் வரும் என்று சொன்னால் நிச்சயமா என்ன செய்யும்? வரும், எந்த விதத்திலும் வரும். அதுதான் இந்த காலையில் சில வசன ஊடாக நம்மளோடு போதும் விரும்புகிறேன். அதில் சொல்லப்படுகிறது கர்த்தரிடத்திலிருந்து. அப்ப நம்முடைய சகாயம் எங்கன்னா வரும் சொல்லப்படுகிறது? சத்தமா சொல்லுங்க. அப்போ கர்த்தரிடத்திலிருந்து, வேறு இடத்திலிருந்து அல்ல. பல நேரங்களில் நம்முடைய சகாயம் அங்கிருந்து வந்துருமா, இங்கிருந்து உதவி வந்துருமா, இங்கிருந்து ஆசீர்வாதம் வந்துருமா எல்லாம் நம்ம நினைக்கிறோம். இல்ல, கர்த்தரிடத்திலிருந்து தான் நமக்கு சகாயம் வரும். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது முதல் 2 வசனங்களே யாக்கோபுடைய குடும்பத்தின் காரியங்களை குறித்து நான் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் வாசிங்க. ராகேல் யாக்கோபுக்கு மற்ற மனைவிகள் மறுமனையாட்டிகள் எல்லாரும் அங்கே பிள்ளைகளை பெறுகிறார்கள். ஆனால் ராகேலுக்கு பிள்ளை இல்லை. யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளைகளும் அவன் நினைத்தலாம் என்னன்னா தனக்கு வேண்டிய சகாயம் யார்கிட்ட வரும்? யாக்கோபு அவருடைய எதிர்பார்ப்பு. அதனால கோபத்தோட கேட்கிறேன், பிள்ளைகளும் இல்லாவிட்டா என்ன செய்றேன்? சாகிறேன். அடுத்த வார்த்தையில் தான் அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. யாக்கோபு சொல்லுகிறான், வாசியுங்கள். அப்பொழுது யாக்கோபு நானா உனக்கு வர வேண்டிய சகாயம் எங்கிருந்து வரணும்? தேவனிடத்திலிருந்து வரணும். அது பிறகுதான் அவர் கர்த்தருக்கு ஜெபித்திருக்கிறார். இந்த வசனத்துடைய பகுதியை நான் பார்க்கும்பொழுது ராகேல், ஆண்டவர் கர்த்தர் ராகேலை கேட்டறினார் என்று எழுதப்படுகிறது.
ஆண்டவர் அந்த காரியத்தில் அற்புதம் செய்வதற்கு ராகேலுடைய எண்ணம், தனக்கு வேறுடைய சகாயம் யாக்கோபிடத்திலிருந்து நினைத்துக் கொண்டால் நான் கண்கள் திறந்த பிறகுதான் கர்த்தரிடத்தில் என்று அதை அவள் அறிந்து கொண்டாள். வாசிக்கிறோம். தேவன் ராகேல் வைத்திருந்தார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து என்ன செய்திருக்கிறார்? கர்த்தரிடம் கேட்டிருக்கார், செவி கொடுத்து. இந்த காலவழியிலே ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்தில் இருந்துதான் நமக்கு என்ன வரும்? சகாயம் வரும். இந்த காலவழியிலே இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்னிடத்திலே பதித்த அல்லது இந்த வார்த்தையை சொல்லும்படியாய் அழுத்தமாய் சொன்ன கர்த்தரிடம் என்கிற அந்த ஒரு வார்த்தை தான் என் உள்ளத்தில் ரொம்ப அழுத்தமாகுது. உடனே கர்த்தரிடம் கேட்டவர்கள் யார்? எந்த காரியத்திற்காக, எந்த சகாயத்திற்காக தேவன் நோக்கி கர்த்தரிடம் அந்த வார்த்தை கேட்டார்கள்? கடைசியாக கர்த்தரிடத்திலிருந்து எப்படி சகாயம் வந்தது, எந்த விதத்தில் சகாயத்தை அனுப்ப முடியும் என்பது அவர் சொன்னார். இந்த காலவழியிலே நான் ஓடி சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை கர்த்தரிடம். அந்த வார்த்தை ரொம்ப அழுத்தமாய் அவர் எழுதார். வேதத்தில் உடனே தேவன் சில வசனங்களை நினைப்பூட்டினார். அந்த கர்த்தரிடம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை நினைப்பூட்டினார். அதுதான் சில வசனங்களை நான் தியானித்து குறித்து வைத்து உங்களோடு பேசும்படியாக நான் விரும்புகிறேன். 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். கர்த்தரிடத்தில், நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை நான் சொல்லுகிற எல்லா விஷயத்திலும் கர்த்தரிடம் என்கிற வார்த்தை. நான் எதற்காக இந்த வார்த்தையை அழுத்தமாய் கர்த்தர் காலவழியே நம்ம சொல்றாருன்னா, நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா சகாயத்திற்கும் யாருக்கெல்லாம் கேட்க வேணும்? கர்த்தரிடம். அந்த ஒரு வார்த்தையை நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவர் பதிக்க முடியாதான் இந்த வசனங்களை கர்த்தர் காலவழியே அவர் நினைப்பூட்டுகிறார். அவங்க செஞ்சிருவாங்களா? இவங்க அப்ப எல்லாம் இருக்கிறது நல்லது, ஆனால் நம்முடைய கண்கள் கர்த்தரிடம் மாத்திரம். கர்த்தரிடம் தான் என்னுடைய சகாயம் இருக்கிறது. அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் தான் இருக்கிறது என்று அறிந்து கொள்வோமானால் இன்னும் அதிகமாக கர்த்தரை நெருங்கும். நம்முடைய தேவைகள் எதுவானாலும் சரி, நம்முடைய பிரச்சனைகள் எதுவானாலும் சரி, நம்முடைய கஷ்டங்கள் எதுவானாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையுடைய நெருக்கங்கள் எதுவானாலும் சரி, கர்த்தரிடம் சொல்வோம். சொல்லுகிறான், கர்த்தரிடத்தில் எதை கேட்டனா? ஒன்றை கேட்டேன். என்ன காரியத்தை கேட்கிறேன்? வாசிங்காமோ. அவன் கேட்டது ஸ்பிரிச்சுவல் திங்ஸ், ஆவிக்குரிய காரியம். பின்னால பல காரியத்தை சொல்ல போறேன். ஆவிக்குரிய காரியம் எந்த காரியமாலும் சரி நான் கேட்கிறேன். கர்த்தரிடம் உடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவர் கர்த்தரிடம் ஒரு வாரம் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே உம்முடைய மந்தை, ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள், உம்முடைய ஜனங்களுக்கு என்ன வார்த்தை நான் கொடுக்க வேண்டும் என்கிற ஜெபம் பண்ணி தான் ஆண்டவருடைய வார்த்தை பேசு. கர்த்தர் இந்த வாரத்தில் கொடுக்கணும், இந்த வார்த்தை ஜனங்களுக்கு என்ன வார்த்தையை சொல்லி தரணும், என்ன வார்த்தையை கொடுக்கிறேன், நீ உம்முடைய மந்தைக்கு என்ன வயசில் தருகிறேன். கர்த்தரிடம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக கர்த்தரிடத்தில் கேட்கணும். உலக பிரகாரமான காரியத்தை மாத்திரம் அல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு. கோபம் வருதா? ஆண்டவரே இன்னும் எனக்கு என்ன செய்ய சாதத்தை என்ன செய்யுங்க, தாங்க. பல காரியத்தை விழுந்துருந்தா இதுல எனக்கு விடுதலை தாங்க. ஏதோ நடக்கிறது அப்படியே நடந்துட்டே போவோம் உலகத்தில் இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையின் காரியங்களை குறித்து கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். அவன் கேட்கிறான், தாவீது ஒரு குறைவு அந்த எல்லா காரியத்தை சாதாரண ஆள் அல்லவன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அல்ல மிக பிரதானமான காரியம் உங்களுடைய மகிமையை நான் என்ன செய்யணும், பார்க்கணும். உங்களுடைய ஆலயத்தில் உங்களுடைய மகிமை செய்யணும் பார்க்கணும். உங்களுடைய ஆசை. எத்தனை காரியங்களை பார்த்தவன் யோசிச்சு பாருங்க. எத்தனை வெற்றியை பார்த்தவன்,
எத்தனையோ காரியங்களை பார்த்துருக்காங்க. ஆனா அவனுக்கு ஒரு பெரிய ஆசை இல்லை, உங்க மகிமை என்ன செய்யணும் நான் பார்க்கணும். நீங்க நம்முடைய வாஞ்சி யோசிச்சுவார், நம்முடைய ஸ்பிரிச்சுவல் வாங்கி நம்முடைய ஆவிக்குரிய தாகம் என்ன இருக்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாஞ்சை என்னவா இருக்கிறது யோசிச்சுவாரு. கர்த்தரை கேட்கிறோம், ஆண்டவர் கொடுத்தாரா? கொடுத்தார். கர்த்தரிடம் கேட்ட அதுக்கு சகாயம் பண்ணார். 63ஆம் சங்கீதத்தில் அதற்கான பதிலை நாம் பார்க்கிறோம். வாசிங்க 63ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உம்முடைய வல்லமையையும் மகிமையும் என்ன செய்தேன். அங்க என்ன கேட்கிறா 26 சங்கீதத்துல, ஒன்றை நான் கேட்டேன், என்ன செய்யணும், ஒரு ஆலயத்தை எதை பார்க்கணும், மகிமையை பார்க்கணும் ஆண்டவரே. கிடைச்சிச்சா? கிடைத்தது, கிடைத்தது. கண்டேன், மகிமையை கண்ட ஆண்டவரே. இந்த காலவழியிலே நாம் கர்த்தரிடம் கேட்கிற காரியம் முதலாவது ஸ்பிரிச்சுவல் திங்க கேட்போம். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான முன்னேற்றத்திற்கு, ஆவிக்குரிய ஜீவியத்துடைய வளர்ச்சிக்கு நம்ம காவலை கேட்போம், ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே, ஆண்டவரே. கர்த்தர் கேட்டால் நிச்சயமா தருவார். என்னுடைய வாஞ்சை ஆசையாய் இருந்தேன் சொல்லுகிறேன். அந்த ஆசை மக்கள் வேணும். வேதத்தை வாசிக்கணும், ஆண்டவரே என்னோடு பேசணும், வேதத்தை காலை கற்றுக்கொள்ள வேணும், இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கை ஜெப வாழ்க்கையில முன்னேறணும். ஆண்டவரை கேட்கணும். உலக பிராணம் அது மாத்திரமல்ல, அதே ஆண்டவர் செய்வார். ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் திங் வரணும். தாவீது ஆண்டவருடைய மகிமையை பார்க்கும்படியாய் கேட்டார். கர்த்தரை ஆலயத்திலே பார்க்கும்படியாய் செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் அன்னாளுடைய வாழ்க்கையின் காரியங்களை குறித்து நமக்கு தெரியும். பல ஆண்டுகளாக குழந்தை இல்லை, பெரிய குறை, சக்கரத்தினாலே வேதனைப்படுகிற நிலைமை, நிந்தையை சுமந்த ஒரு நேரம். அவர் சொன்ன வார்த்தையை வாசிக்கிறோம். பின்ன காரியத்தில் வாசிங்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். யார்கிட்ட கேட்டு சொல்கிறார்? சத்தமா சொல்ல பார்ப்போம். கர்த்தரிடத்தில். அதான் முதல் அதிகாரத்தில் ஜெபம் பண்ணதை பார்க்கணும். முதல் பகுதியில் அந்நாட்டிய ஜெபம் மிக முக்கியமான ஒரு ஜெபம். பல ஆண்டுகள் ஆராதனைக்கு வந்தார், பல ஆண்டுகள் வருஷந்தோறும் கோயிலுக்கு வந்தார், சீரோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தார்கள். ஆனால் அவர் ஒண்ணுமே கேட்கவில்லை. ஆனால் குறிப்பிட்ட ஆண்டவருடைய வாழ்க்கையிலே ஜெபம் பண்ணுகிறார்கள். இப்ப சொல்ற, நான் வேற யார்கிட்ட கேட்கிறேன், யார்கிட்ட கேட்டேன்? கர்த்தரிடத்தில் கேட்டேன். என்ன அருமையான வார்த்தை! இந்த வார்த்தை ரொம்ப ருசிகரமான வார்த்தை. பல வார்த்தைகளை அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல ரொம்ப சந்தோஷமா. கர்த்தரிடத்தில் கேட்டேன், கர்த்தரிடத்தில். அது திரும்பவும் அவர் வலுப்படுத்துகிற ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிப்போம். 28ஆம் வசனம். கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால். நம்ம 27ஆம் வசனத்தை வாசிங்க. 27. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் யாரிடத்துல கேட்ட? கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு என்ன செய்வாருங்க? கட்டளையிட்டார். கர்த்தரிடத்தில் கேட்ட சகாயம் கிடைச்சா? கிடைத்தது. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து சகாயம் வந்தது. ஜெபித்ததை தவறாய் புரிந்து கொண்டு ஏலியனை கடிந்து கொண்டான். ஆனால் அவன் ஜெபத்தை பாட்டல. கர்த்தரிடத்தில் கேட்ட. இந்த காலையில் கர்த்தர் எனக்கு ஒன்று சொல்ற காரியம் என்ன? நாம நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியமானாலும் கர்த்தரிடத்தில் கேட்ட என்னுடைய விண்ணப்பத்தின்படி அவருக்கு என்ன செய்யாருங்க? செய்தார். சொல்லலாம், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எதை கட்டளை. அப்போ உங்க காரியத்துக்காக யார் ஜெபம் பண்ணணும்? சொல்லுங்க. பக்கத்தில் சொல்லுங்க. உங்க காரியத்துக்கு நீங்க தான் ஜெபம் பண்ணணும். கோபுரத்துக்கு கடிதம் போட்டு பிரயோஜனம் இல்லை. அது எந்த கோபுரமானாலும் யாருக்கும் அற்று போட்டு பதில் இல்லை.
கர்த்தரிடத்தில் கேட்கணும். ஆண்டவர் நானே சொல்லுவாங்க, அவர் ஜெபம் பண்றாரு அதனால எனக்கு பிரச்சனையே இல்லை, இந்த சபை ஜெபம் பண்ணும் கலக்கமே இல்லை. சபை ஜெபம் பண்ணும், ஆனா உங்க காரியத்துக்கு உங்க குடும்பத்தை காரியத்திற்கு யார்கிட்ட கேட்கணும்? நீங்க கர்த்தரிடத்தில் கேட்கணும். நீங்க கேட்கணும். கர்த்தரிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படியாய் தேவன் சொல்லிக் கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம செய்வார். இதெல்லாம் நமக்கு மாதிரியாய் தேவன் ஏன் கொடுக்கிறாருன்னா, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் அனுபவமாக்கப்பட வேண்டும். வானத்தையும் உண்டாக்கின கர்த்தர், அவரால் எல்லாம் முடியும், சகலத்தை அவரால் செய்ய முடியும், நிச்சயமாக செய்வார். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் சொல்வத கர்த்தரிடத்தில் என்கிற அந்த ஒரே வார்த்தையை தான் மையமாய் வைத்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ராகேல் அவள் சொன்ன ஒரு காரியத்தை குறித்து இங்கே வாசிக்கிறோம். 35ஆம் அதிகாரம். இப்பொழுது ஆண்டவர் அவருக்கு புத்தகம் தருகிறார். வாசி 23 வசனமா? இல்லை, சாரி, ரெபெக்காளை குறித்து எழுதப்பட்ட வார்த்தை நான் இங்கே முன்னால் 25ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரம் ரெபெக்காளை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. ரெபெக்காளை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை வாசிங்க. 21ஆம் வசனம், 22ஆம் வசனம். 22ஆம் வசனம். அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று அப்பளவள் எப்படியோ என்று சொல்லி யார்கிட்ட விசாரிக்க பண்ணி போனா? மனுஷன் ஆலோசனை கேட்க போனால சொல்லுங்க. பல நேரங்கள் இன்றைக்கு நம்ம மனுஷன் ஆலோசனை கேட்க போறோம். முதல்ல நம்முடைய காரியங்கள் எதுவானாலும் எங்க விசாரிக்கணும்? சத்தமா சொல்லுங்க. கர்த்தரிடத்தில். கர்த்தரிடத்தில். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நடைமுறை வாழ்க்கை, பிராக்டிக்கல் லைஃப், நடைமுறை வாழ்க்கை. நம்முடைய அனுதின ஜீவியத்தில் அன்றாடம் ஆண்டவரை ருசிவா இருக்கிற ஒரு காரியம். வாழ்க்கைக்கு ஏற்ற காரியம் அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல ஆண்டவர் கர்த்தரிடத்தில் சாதிக்கும்படி போனால், நம்முடைய வாழ்க்கையின் எந்த காரியமானாலும் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் பொழுது 23 வாசிக்கிறோம். அதற்கு கர்த்தர் எனக்கு தெரியாதுனாரா? இல்லை, பதில் கொடுக்கிறார். பதில தேவன் கொடுக்கிறதை பார்க்கிறோம். சொந்த காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எதுவானாலும், நம்முடைய காரியங்கள் எப்படிப்பட்ட நிலைமையானாலும் கர்த்தரிடத்தில் செல்வோம். ஆண்டவரிடத்தில் செல்வோம். கர்த்தரிடத்தில் செல்வோம். கர்த்தரிடத்தில் அவர்தான். அவர்கிட்ட விசாரிப்போம். நம்முடைய காரியம் எதுவானாலும் அவர்கிட்ட சொல்லலாம், மனம் திறந்து சொல்லலாம். ஒருவேளை மனிதர்கள் சொன்னா அதை ஏளனம் நினைக்கலாம். மனிதர்கள் பேசுவானா மற்றவர்கிட்ட சொல்லி அவர்கள் தூத்தி விடலாம். தேவன் அப்படி அல்ல. எந்த காரியமானாலும், உடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் எந்த காரியமானாலும் கலங்கி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்ல எப்படியோ அவருக்கு பெரிய கலக்கம், என்ன ஆக போதோ, எப்படி நடக்க போதோ தெரியலையே. பலத்தோடைய வாழ்க்கையில் பல்வேறு காரியங்களை குறித்து கலக்கம் அடைகிறோம். ஐயோ நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறோம். கலக்கத்தோடு பயத்தோடு கொண்டு சொல்லி கர்த்தரிடத்தில் செல்வோம். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் அவர் முதல் தருவார். மோசேயின் வாழ்க்கையில் பல நேரங்களில் அவன் கர்த்தரிடத்தில் செல்ல காரியத்தை அதில் ஒன்று நினைக்கொண்டு வரும்போது ஆண்டவர் அவனை முச்செடியை சந்தித்தார், அவனை அழைத்தார், அபிஷேகம் பண்ணினார், அடையாளங்களை கொடுக்கிறார். அவனை பார்வோனுக்கு முன்னால அனுப்புறதுக்கு முன்னால அடையாளங்களை கொடுத்து அவர் அனுப்புகிறார். இப்ப
மோசே நான் நினைக்கிறேன் ரொம்ப உற்சாகத்தோடு அவன் போயிருக்கலாம். ஒரு வேலை அவன் போய் பார்வோன் போய் அவனை ஆர்வம் நிற்கிறாங்க. பார்வோன் சொன்ன கத்தரை அணுகிவிடுவது, கத்தர் சொன்னபடி செய்வதற்கு அந்த கத்தர் யார், அவர் எனக்கு என்ன செய்யாது தெரியாது, நான் அனுப்ப மாட்டேன். சொன்னது மாத்திரமல்ல, இஸ்ரேல் ஜனங்களுக்கு வேலைப்படி அதிகரிக்கிறான். இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் மோசங்கள் வேண்டாம். வாசிங்க 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். என்ன சொல்லப்படுகிறது? கத்தரிடத்தில். ரொம்ப அழகான வார்த்தை. எப்படி போயா? ஆயம்பாட்டு வீட்டுக்கு போயிடல. ஆண்டவரே, நான் ஏற்கனவே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இப்படி சொன்னேன், நடக்கல. நீ சொல்ல அப்படித்தான். ஏதாவது பிரச்சனை வந்தவொடனே அந்த ஆளுல விட்டு என்ன செய்யுது? நான் போறேன், ஏன் போகலன்னு. நான் போல கத்தரிடத்தில் போய், கத்தரிடத்தில் திரும்பி போய் இப்படி சொன்னீங்களா ஆண்டவரே? நான் சொல்ல இப்படி ஆயிடுச்சு. கத்தரிடத்தில் திரும்பி போய். சில நேரங்களில் நம்ம நினைச்ச காரியங்கள் நடக்காது. நினைத்தபடி காரியங்கள் ஒருவேளை நடக்காம இருக்கலாம். ஆண்டவரே சொன்னாரே, இப்படி ஆயிப்போச்சு, எதிர்மறையா இருக்கே. இல்லை, திரும்பி கத்தரிடத்தில், திரும்பி கத்தரிடத்தில் போய், கத்தரிடத்தில் திரும்பி போய். வசனத்தில் 6ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை, பார்த்தீங்களா ஆண்டு சொல்றாரு, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் போயிட்டு வா அப்படி சொல்லல ஆண்டவர். திரும்பி போய் கேட்கும் பொழுதும் ஆண்டவர் மோசேயோடு சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை மனிதத்தில் திரும்பி திரும்பி போனா மனிதன் செய்வாங்க, சரித்துவாங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை பார்ப்பாங்க, 3ஆவது கதவை போட்டுட்டா இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு போவாங்க. அது மனிதன். ஆனா தேவன் அப்படி அல்ல. எத்தனை முறை போனாலும் அவர் நமக்கு சகாயம் செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருபோதும் தள்ளாத கர்த்தர் யோசுவார். உபத்திரப்பட்டவருடைய உபத்திரத்தை அவர் அற்பமாய் எண்ண மாட்டார், அறிவிருக்க மாட்டார், முகத்தை திருப்ப மாட்டார். அவன் கூப்பிடும் பொழுது என்ன கொடுக்கிறாரா? செவி கொடுக்கிறார், செவி கொடுக்கிறார் ஆண்டவர். அந்த ஆணத்தை ஆராதிக்கிறோம். அந்த காலங்களிலே நம்முடைய நோக்கமெல்லாம் என்னுடைய வாழ்க்கையின் எந்த காரியமானாலும் சரி, எந்த பகுதியானாலும் சரி, நான் கர்த்தரிடம் தெரியப்படுத்தேன், கர்த்தரிடம் திரும்ப போவேன். என் பதில் வராட்டாலும், எதிர்மறையான காரியங்கள் நடந்தாலும், நான் கர்த்தரை விட்டு கர்த்தரிடம் நான் திரும்ப போகிறேன். கர்த்தரிடம் தான் சொல்லி திரும்ப திரும்ப நான் போவோம். கர்த்தர் காரியங்களை நிரூபிப்பார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு என்ன வரும்? சகாயம் வரும். அந்த வார்த்தையை நல்லா பிடித்துக் கொள்ள வேண்டும். எனக்கு ஆதியாமத்தில் ஆபிரகாமுடைய வாழ்க்கை அந்த வார்த்தை ஞாபகம் வருது. அந்த வார்த்தையை பற்றி கொண்டதை அந்த பகுதியில் வாசல நினைக்கிறேன். ஆதியாகம புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 14ஆம் அதிகாரத்தில் தெரியும், அவன் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருகிறான். அபிமெலேக்கு வரும்பொழுது அதை எல்லாத்தையும் கொடுத்துட்டு அடுத்து சாலமோன் மெல்கிசேதேக்கு வருகிறார். வாசிக்க 19ஆம் வசனம் வாசிக்க பார்ப்போம். யாருடைய ஆசீர்வாதம்? சத்தமா சொல்லுங்களேன். வானத்தையும் பூமியையும் உடையவராகிய. அந்த வார்த்தை ரொம்ப அழுத்தமான வார்த்தை. அதான் அங்க சங்கீதத்தில் வாசிக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருக்கு வரும், சகாயம் வரும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையை ஆபிரகாம் பற்றி கொண்டான். அந்த ஆபிரகாம் அந்த வார்த்தை பிடிச்சு கொண்டான். அதெல்லாம் கீழே வரும்பொழுது அபிமெலேக்கு ராஜா சொல்றான், எப்பா பொருட்கள் எல்லாம் நீ எடுத்துக்கோ, பிள்ளை ஜனங்களை மாத்திரம் என்ன செய்ய, எதை கொடுன்றான். இப்ப ஆபிரகாம் என்ன சொல்ல வாசிங்க ஆகும் 22ஆம் வசனம்.
தேவனாகிய கர்த்தருக்கு நேராக. இப்ப என்ன சொல்ல விரும்புனா, இந்த வார்த்தையை பற்றி விடுங்க. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிற கர்த்தரிடத்தில் எனக்கு வரும், ஒத்தாசி வரும். அதனால அந்த கர்த்தரிடத்தில் போறேன். சாதாரண இல்லை. எப்படி வருங்க சொல்லி கடைசியில் ஒரு 2 வார்த்தையை நான் சொல்ல போறேன். இன்னொரு வசனத்துல நினைப்பட்டு வரும்போது தாவீதின் வாழ்க்கையில 2 பகுதி வாசிகள் 1 சாமுவேல் 23 2 வசனத்திலையும் 2 சாமுவேல் 5 அதிகாரத்திலும் 19 23 வசனங்கள்லாம் நீங்க வாசித்தீங்கன்னா தாவீது யுத்தத்துக்கு செல்லும்போது சொல்லப்பட்ட வார்த்தை. இப்ப 2 சாமுவேல் வாசிங்க, 2 வசனம் வாசிக்கணும்னா 2 சாமுவேல் 5 அதிகாரம் 2 சாமுவேல் 5 அதிகாரத்துல பெலிஸ்தர்கள் தாவீது ராஜாவான உடனே அவனுக்கு விரோதமாய் யுத்தத்துக்கு வந்து நிலைமையைத்தான் அந்த 2 சாமுவேல் 5 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாகி விட்டான் என்பதை கேள்விப்பட்டு இப்ப பெலிஸ்தர்கள் அவருக்கு விரோதமாய் வருகிறார்கள். ரெப்பாயின் பள்ளத்தாக்கிலே வந்து பரவினான் வாசிக்கிறோம். 39 வாசிங்க, 19 வாசிங்க, 5:19. கர்த்தரிடத்தில் விசாரித்த போது போய் கேட்கிறான் பாருங்க. கேஷுவலா நாம் எந்த காரியத்தையும் யார்கிட்ட கேட்கலாம்? கர்த்தரிடம் கேட்கலாம். ஹல்லேலூயா. ஐயோ கேட்ட என்ன நினைச்சிருவாரோ, தாவீது யுத்த வீரன் இல்லையா, கோலியாத்தையே வீழ்த்தினவன் இல்ல, அவன் தெரியும். கர்த்தரிடத்தில் கேட்டாதான் என் வாழ்க்கையில கர்த்தரிடம் விசாரித்த பொழுது ஆண்டவர் சொல்றாரு, போப்பா நேரா போ, பெரிய ஜெயத்தை பெற்று போகிறோம். 22 வாசிங்க. அப்போ பெலிஸ்தர்கள் வந்து அப்ப என்ன பண்ணுமா, பிரச்சனை வந்துச்சு போச்சு அப்படி இருக்காது. பிரச்சனை என்ன செய்யும்? திரும்ப வரும். பைபிள் சொல்றதான் திரும்ப வந்து ஒரே முறையா போச்சு. ஆண்டவர் தான் சொன்னாரு, போய் அழிச்சான். ஆனா இப்ப திரும்ப வந்து இப்ப நம்ம என்ன செய்வோம்? போமா கத்துட்ட அதுதான் போன வரவே ஜோ மாட்டோம்ல, அப்ப இந்த வாரம் அப்படியே செய்வோம். அடுத்த வருஷம் வாசிங்க. அப்போ இல்ல 21 எங்க விசாரிச்சா? அப்ப என்ன அர்த்தம்? ஒவ்வொரு காரியத்திலும் யார்கிட்ட விசாரிக்கணும்? ஒவ்வொரு முறையும் யார்கிட்ட விசாரிக்கணும்? கர்த்தரிடம். சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் எப்பேற்பட்ட காரியமானாலும் கர்த்தரிடத்தில் விசாரிப்போமானால் மேலிருந்து சகாயத்தை செய்வாங்க தருவார். பரத்திலிருந்து உன்னதத்திலிருந்து ஆண்டவர் ஒத்தாசி அனுப்புவார். அவர் இந்த காலவெளியிலே வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசி வரும். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் பூட்டுகளை பூட்டி அடைத்திருந்தாலும், எத்தனை பேர் முடியாது என்று உங்களுக்கு சொன்னாலும், எத்தனை பேர் இது நடக்காது என்று சொன்னாலும், நான் சொல்றேன் எல்லாத்தையும் பாருங்க, உண்மைதான். ஆனா வானத்தை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு சகாயம் வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வருதோ வரலையோ, மற்றவனுக்கு எப்படியோ தெரியாது. ஆனா நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால என்னுடைய சகாயம் எங்கிருந்து வரும்? வானத்தில். இந்த பிலீவ் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களை வித்தியாசப்படுத்தி நடத்துவார். நடத்துவார். ஐயோ அவங்களோட சொல்லி கலக்கம் அடைகிறது இல்லை. தேசத்தில் இன்னைக்கு பஞ்சங்கள் வரப்போகுது, வந்து கொண்டிருக்கிறது. சீக்கிரத்தில் வரும். எல்லா விதமான காரியங்களும் நெருக்கமான நிலைமை உண்டாகித்தான் இருக்குது. பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. தைரியமாய் சொல்லணும், வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு சகாயம் வரும். ஹல்லேலூயா. எப்ப நான் எல்லா காரியத்தையும் யார்கிட்ட சொல்லணும்? கர்த்தரிடம். கர்த்தரிடம் கர்த்தரிடம் மனம் திறந்து பேச. தாவீது மனம் திறந்து ஆண்டவர் பேசுறோம். முதல்ல வந்துருச்சு, இப்ப எதுவும் நினைப்பாரோ இல்ல, திரும்ப வந்துட்டாங்க. திரும்ப கர்த்தரிடம் போய் சொல்லுகிறான். பழைய மெத்தடம் கையாளவில்லை. தேவன் பெரிய ஜெயத்தை தேவன் கட்டளையிடுகிறார். அப்படியே பார்த்தா ஒவ்வொரு ராஜாக்குடைய வாழ்க்கையிலும், யோசியா ராஜாவுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். கர்த்தரிடத்தில் சொன்னார்கள், கர்த்தர் சொன்ன சொல்லப்படுகிறது. இன்னொரு வார்த்தையை நான் சொல்லிட்டு
2 காரியத்தை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். கர்த்தரிடத்திலிருந்து எந்த விதத்தில் சகாயம் பண்ண என்பதை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னும் கர்த்தரிடத்தில் கேட்கறது மாத்திரமல்ல, கர்த்தரிடத்தில் விண்ணப்பிக்கிறது மாத்திரமல்ல. 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரிடத்தில் சத்தமா சொல்லுங்க, எப்படி இருக்கணுமா? மனமகிழ்ச்சியாயிரு. எப்படி அருள் செய்வாரு? ஒத்தாசை அனுப்பி. எப்படி செய்வான்னு தெரியாது, அதான் அறிய முடியாது எனக்கு. அப்ப கர்த்தரிடத்தில் கேட்க வேணும். இரண்டாவது என்ன செய்யணும்? கர்த்தரிடத்தில் எப்படி இருக்கணும்? இது அன்னாள் செய்த காரியம். கர்த்தரிடத்தில் அவள் ஜெபித்தால் பின்பு அவள் என்ன செய்யல? ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற பொருளில், தேவன் வைத்திருக்கிற ஸ்தானத்தில், தேவன் தந்திர காரியத்தில் சந்தோஷமா இருப்போமானா, திருப்தியா இருப்போமானா, ஒரு இருதயத்தில் பல வேண்டுதல் இருக்கலாம், அதெல்லாம் கர்த்தர் பார்த்து அருள் செய்வார். ஹல்லேலூயா. இது ஒரு மேலான காரியம். சொல்லுங்க, வசனம் சொல்லு. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது இருதயத்தை வேலை நினைச்சு வராங்க அருள் செய்வார். இந்த காலவெளியில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில பல இருதயத்துடைய வேண்டுதல் இருக்கலாம், பல தேவை இருக்கலாம். ஆனா கர்த்தரிடத்துல எப்படி இருங்க? சந்தோஷமா. சிலர் எப்ப பார்த்தாலும் முறுமுறுத்து, எப்ப பார்த்தாலும் ஏதோ குறை சொல்லிக்கொண்டு, எப்ப பார்த்தாலும் புலம்பிக் கொண்டு, என்ன காரியம் வந்தாலும் சரி இல்லை. ஆண்டவனிடத்தில் விதங்களை பார்க்கும் பொழுது மட்டும் நம்ம எடுத்திருக்கிறாரு. அதற்காக ஒருவேளை நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காம இருக்கலாம், நான் ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் வராமல் இருக்கலாம். ஆனா கர்த்தர் இம்மட்டும் நடத்திருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, இதுவரை அவர் செய்திருக்கிறாரு. நான் சொல்லுவேன், சொந்த வீடு இல்லாம இருக்கலாம், ஒரு வாடகையாவது கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நீ நினைச்சபடி ஒரு சாப்பாடு இல்லாம இருக்கலாம், சாப்பிடுற ஆகாரத்தையாவது கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கும். ஒரு துக்க முகத்தோடு, எவ்வளவுதான் ஒரு வேதனை, ஒரு விரக்தியோடு இருக்கிறது போல அல்ல. தேவ சமூகத்தில் நாம் மகிழ்ச்சியா இருப்போமானா கர்த்தருடைய தேவையெல்லாவற்றையும் சந்திப்பார். இந்த காலவெளியிலே எந்த விதத்தில் கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வந்தது? கர்த்தரிடத்திலிருந்து. அந்த வார்த்தை தான் நான் சொன்னேன். முதல்ல கர்த்தரிடம் நான் கேட்டோம். இப்ப எனக்கு ஒத்தாசை எங்க இருந்து வருது? சத்தமா சொல்லுங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து. அந்த வார்த்தை கர்த்தரிடத்திலிருந்து. அந்த வார்த்தையை நான் சற்று புரட்டி பார்த்தேன். பைபிள்ல 2 மிக முக்கியமான சந்தர்ப்பத்தில் தேவன் கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பின சந்தர்ப்பத்தை நான் பார்த்தேன். 2 விதங்கள்ல. அந்த காலையில சொல்லி ஜெபிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர் செய்ய முடியும். காரணம் என்னன்னா, அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவருக்கு ஒத்தாசை வரும். 2 புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் நன்றாக இருந்த பகுதி, இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழிநடத்திக் கொண்டு வருகிற வேளையிலே அங்கே ஜனங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று அழுதார்கள் எழுதப்படுகிறது. நல்ல கவனிங்க, ஒரு காரியத்தை நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் தேவனிடத்தில் என்ன செய்ய? கர்த்தரிடம் நாம் சொல்ல வேண்டும். புலம்பக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது. இவர்கள் முறுமுறுத்தார்கள், அழுதார்கள் மோசேயை பார்த்து, ஐயோ நமக்கு இறைச்சி கொடுக்க யாருன்னு. இந்த நேரத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா மோசேயுடைய வாழ்க்கை சற்று அசைக்கப்பட்ட ஒரு நிலைமை. விசுவாச வீரன் மோசே சாதாரண ஒரு மனிதன் அல்ல, அவருடைய விசுவாசமே சற்று அசைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. எல்லாரும் அழுகிறார்கள். ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஆண்டவரே இந்த ஜனங்களுடைய பிரச்சனை பெருசாப்பா. கர்த்தரை நோக்கி சொல்றான், இவ்வளவு கேட்கிறாங்க, இறைச்சி எங்க இருந்து வரும்? எப்படி வரும் ஆண்டவரே? நான் இருக்கிறது வனாந்திரம், ஜனங்கள் திரளான ஜனங்கள், எப்படி வரும்?
முற்றிலுமாய் முடியாது. ஆண்டவர் பேசினாரு, பாரா நிச்சயமா என்ன செய்வதற்கு ஒரு நாள் 2 நாள் அல்ல, 1 மாதம் வரைக்கும் செய்வீர்கள் சொல்லுறான். என்ன ஆண்டவர் எப்படி சொல்றீங்க? என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர், காடுகளத்தில் ஆடு மாடுகள் எல்லாத்தையும் அடிச்சா பத்துமா? சமுத்திரத்தில் மீன்கள் எல்லாத்தையும் கொடுத்தால் இவங்க சாப்பிடும்படி பத்துமா ஆண்டவரே? எப்படி போதும் ஆண்டவரே? ஆண்டவர் சொன்னாரு, என் கரத்தினால் ஆகும் என்று சொன்னார். என்ன நடந்துச்சு தெரியுமா அவனுக்கு? வாசிங்க 31வது வசனம். அப்பொழுது என்னவா? ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை. எங்கிருந்து புறப்பட்டுச்சு காத்து? கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடுகளை அடித்துக் கொண்டு வந்து சகாயம் எங்க இருந்து வந்திருக்கு? சத்தமா சொல்லுங்க. கர்த்தரிடத்துல இருந்து என்ன வந்துச்சா? ஒரு காற்று. நம்ம நினைக்கிற மாதிரி அது உண்டாயிடும். ஆண்டவர் நினைச்சானா ஒரே ஒரு காற்று தான். நான் சொன்னேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர். சமுத்திரத்தில் மீன் தான் இருக்கும், காடுகள் இல்லை. நான் சொல்லி ஏற்கனவே ஆரம்பத்தில் பறவைகளை படைக்கும் பொழுது சமுத்திரமானது தருவாயிரம் செய்யட்டும் உண்டாக்கணும் என்று ஆண்டவர் படைத்தார். அது 1ஆம் அதிகாரம் வாசிங்க. அப்ப ஆண்டவர் என்ன ரீக்ரியேட் பண்ணியிருக்கார். திரும்பவும் சமுத்திர பாஷை சொல்லியிருப்பாரு, சமுத்திரம் காடுகளை ஏராளமாக என்ன செய்யட்டும், பிறப்பிக்கட்டும். வந்த பறவை எங்க போயிடக்கூடாது? காட்டுக்கு போயிடக்கூடாது. அதனால எங்க இருந்து புறப்பட்டுச்சான் காற்று? சத்தமா சொல்லுங்க. கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட காற்று. உங்களுக்கு சகாயம் கர்த்தரிடமிருந்து வருமானா வீட்டு வாசற்படியில் வந்து விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுவாங்க, எனக்கு வந்துச்சுப்பா சார், அப்படியே காத்து அடிச்சுட்டு வேற பக்கம் போயிடுச்சு. அது வேற பக்கம் போகாது. உங்களுக்கு ஆண்டவருக்கு சகாயம்னா எங்க தான் வரும்? உங்களுக்கு தான் வரும். உங்களுக்கு தான் வரும். கர்த்தரிடத்திலிருந்து. அதனாலதான் எதுக்கு வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்குன்னு ஆண்டவர் என்ன கொடுப்பாரோ அதை கர்த்தர் நிச்சயமா நிச்சயவராங்க கொடுத்தே தீர்வார். நான் யார்ட்டையும் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை, பொறாமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கால்களிலே ஆண்டவர்கிட்ட ஒரு காற்று வீசும். என்ன கர்த்தரிடம் கேட்டீங்களோ அதை உங்களுக்கே கொண்டு வந்து போடும். ஹல்லேலூயா. நீங்க தேடி போட அவசியம் இல்லை. எப்படி கொடுக்குறாரு ஆண்டவர்? எத்தனை முழத்துக்கு இருந்துச்சா? 2 முழம், 3 அடி உயரம். எத்தனை அடி உயரம்? அப்ப எங்க காலை வச்சாலும் என்ன செய்யும்? கரிதான். யோசிச்சு பாருங்களேன். செழிப்பா ஆண்டவர் கொடுத்தாலும் இப்படி கொடுக்கிற ஆண்டவர், செழிப்பா கொடுக்கிற ஆண்டவர். இன்றைக்கும் அந்த கர்த்தர் சகாயம் செய்கிறவர். எப்படி ஒரு எங்க இருந்து வரும் தெரியாது. அவங்க கேட்டா மாட்டாங்களா? ஆடு மாடு அடிச்சாலும் 10 ஆண்டு வரை, கடலுக்கு மீன் அடிச்சாலும் 10 ஆண்டு வரை. இல்லப்பா, என்னுடைய கரம் சிருஷ்டிக்கூடிய கரம். அதை பத்தி எப்படி நடக்கும்? அதை பத்தி மெத்தட் வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மெத்தடு ஏன் மெத்தட் நான் செய்வேன். இன்னைக்கு நம்ம சில மெத்தடை வச்சிருக்கிறோம். அந்த மெத்தடை போட்டுட்டு இப்படித்தான் நடக்கும்னு நினைக்கிறோம். இல்லை, நம்முடைய எல்லா மெத்தடுகளுக்கு மேல அப்பாற்பட்ட ஒரு கர்த்தர், மேலான ஒரு கர்த்தர். ஆகவே நம்ம ஆண்டவர் நம்பும். இந்த வசனத்தை பற்றி கர்த்தருக்கு வந்து எனக்கு சகாயம் வரும். எப்படி வரும் தெரியாது. அவர் ஒரு காற்றை வீச பண்ணான்னா ஒரே நிமிஷம் தான். எங்கேயோ இருக்கு சமுத்திரம், எங்கேயோ இருக்கு காற்று. அங்கிருந்து அடிச்சு சமுத்திரத்திலிருந்து வனாந்திரத்தில் போடுச்சு. ஐயோ ஸ்வார், வனாந்திரத்தில் இருந்த ஜனங்களுக்கு, கடற்கரை ஓரம் இருந்த ஜனங்களுக்கு அல்ல, வனாந்திரத்தில் இருந்தவங்களுக்கு காடையை கத்தர் கொடுத்தார். காடை இருக்கு, சமுத்திரத்தில் இருக்கு. இப்ப காற்று கத்தரிடம், அது எங்கேயும் போகக்கூடாது. எங்கெங்கயோ ஒன்னு ஒவ்வொரு இடத்துல இருக்கு. அது எங்க என்ன இருந்தா என்ன, ஆண்டவர் நினைச்சா எல்லாத்தையும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அதை கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருங்க. கர்த்தரிடத்தில் கேளுங்க, கர்த்தரிடத்தில் விசாரிங்க, கர்த்தரிடத்தில் சொல்லுங்க. உடைய காரியம், வேலை காரியமானாலும் சரி, குடும்ப காரியமானாலும் சரி, பிள்ளைகள் காரியமானாலும் சரி, எந்த காரியமானாலும் கர்த்தரிடம் சொல்லுங்க. கர்த்தர் காரியம் செய்வார். 57ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துல
அருமையாய் தாவீது சொல்ற ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். 57:3. எங்க இருந்து ஒத்தாசை அனுப்புவாரா? பரலோக கவர்மெண்ட். எந்த கவர்மெண்ட்? பரலோகத்திலிருந்து ஒத்தாசை வரும் நமக்கு. இங்க யாரும் ஒத்தாசை எல்லாம் வராது. அதனால அங்கிருந்து காத்து வீசிச்சு. எங்கிருந்து காத்து வீசிச்சு? நம்ம இப்ப ஜெபம் பண்ண எப்படி ஜெபம் பண்ணோம்? நம்ம மத்தவட்ட கேட்கிறோம், கொஞ்சம் எங்க உட்காந்து காத்து வீச விடுங்களேன். இல்ல ஆண்டவரே உங்க காத்து எங்க மேல என்ன சொல்லி கொஞ்சம் வீசட்டு ஆண்டவரே, ஆண்டோட கேட்போம். இன்னொரு சந்தர்ப்பத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்திலே 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் எலியாவின் காரியத்தை குறித்து நமக்கு தெரியும். அங்கே பாகால் தீர்க்கதரிசிக்கு முன்பதாக இருக்கிறவர்கள் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள். முழு காரியம் சொல்ல விடுங்க. பலிபீடத்தை கட்டினார்கள். பாகால் தீர்க்கதரிசிகள் உத்தரவு கேட்டார்கள். ஒண்ணுமே வரல. ஆனா ஜெபிக்கிறான். வாசிங்க பார்ப்போம். 36ஆம் வசனம். ஜபத்தை கவனம் அருமையாக சொன்னான். நீர் தேவன் என்றும் என்ன தேவன் உங்களுடைய வார்த்தைப்படி செய்தேன் என்றும் நீ தேவனாய் கர்த்தர் என்றும் வேற ஒரு காரியத்தை கேட்கலாம். சொன்ன பசங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு என்னை கேட்டர்களும் என்ன செய்தோம் கேட்டர். அடுத்த வார்த்தை வாசி பார்ப்போம். எங்க இருந்து சத்தம் சொல்ல பார்ப்போம். அங்க காத்து வந்துச்சு, கத்துறது வந்து இங்க என்ன வந்திருக்கு. அப்ப எந்த நேரத்தில் எது வரணுமோ அதை ஆண்டு வராங்க செய்வார். கத்தெடுத்து வந்து மாத்தி செய்யலாம். அங்க காடை கொண்டு வர்றதுக்கு என்ன தேவையா இருந்தது? கத்தெடுத்து வந்து காற்று. இங்க பலியை சுட்டரிப்பதற்கு தேவை அக்கினி தேவை. ஆகவே நம்முடைய தேவனுக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்பது நன்றாய் தெரியும். அதை தேவன் என்ன செய்வாருங்க தருவார். எங்க இருந்து வரணும்? கத்தெடுத்து வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்நாடக இந்த வார்த்தை நிறைவாக ஏற்படுத்தினது. என்ன அருமையான ஆண்டவரை ஆராதிக்கிற யோசிவார். சொல்லுவாங்க, மற்ற கதவுகள் எல்லாம் ஒரு சுற்றிலும் போடப்பட்டிருக்கலாம். மற்ற ஆட்கள் எல்லாம் முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம், நடக்காதுன்னு சொல்லியிருக்கலாம், உங்களாலே நம்பிக்கை போயிருக்கலாம், எங்கெங்கோ மஞ்சள் நம்பி அமர்ந்து போயிருக்கலாம். இந்த காலையிலே கர்த்தரிடம் உடைய காரியங்கள் எதுவானாலும் கர்த்தரிடத்தில் சொல்லுவானா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும். அது அப்படியே நம்முடைய இருதயத்தில் எழுதிக் கொள்வோம். எனக்கு வானத்தையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வருவதனால ஒவ்வொரு காரியத்தையும் நான் கர்த்தரிடமே நான் சொல்ல போகிறேன். மோசே சொன்னது போல, தாவீது சொன்னது போல, அன்னாள் சொன்னது போல என்னுடைய காரியங்களை கர்த்தரிடம் தான். என்னுடைய ஆவிக்குரிய காரியமானாலும், உலக காரியமானாலும், வேலை காரியமானாலும், குடும்ப காரியமானாலும் கர்த்தரிடத்தில் நான் சொல்ல. எந்த மனுஷன் சொல்லி அது பிரயோஜனம் இல்லை. நான் கர்த்தரிடத்தில் சொல்ல போகிறேன் என்ற தீர்மானத்தோடு சின்ன சின்ன காரியமானாலும் சரி, மறுபடியும் காரியமானாலும் சரி, நீ கர்த்தர்ட்ட நீங்க தெரியப்படுத்துவீங்கன்னு சொன்னா ஆண்டவர் காற்று அனுப்புவாரோ, அக்னி அனுப்புவாரோ, எதை அனுப்புவாரோ தெரியும். அது அவருக்கு தெரியும். அந்த ஒத்தாசை நமக்கு வரும். நான் சொல்ல வேண்டிய வார்த்தை, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்?
எப்படின்னு தெரியாது. நான் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என் ஆண்டவர் வரையறைக்குட்பட்டவர் அல்ல. இன்னைக்கு மனிதன்னா அதிகாரத்துக்கு உட்பட்டவன், அவங்க அதிகாரத்துக்குள்ள இப்படி செய்யலாம் அப்படின்னு நினைக்கலாம். நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல, வரையறைக்குட்பட்டவர் அல்ல. அதனால இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நம்ம கத்தரிச்சு வராங்க செய்வார். நம்ம கத்தடத்துல மனமகிழ்ச்சியாக இருப்போம். கத்தரை உண்மையாக பற்றிக் கொள்வோம். இந்த தேவனை தொடர்ந்து விடாப்பிடியாக பெற்றுக் கொள்வோம். வரப்போற நாட்கள்ல நம்ம தலை நிமிர்ந்து நிற்க முடியாது கத்தரை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் இந்த காலையில் எல்லா இடமும் ஆண்டும் நின்று சொல்ல போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் வரப்போற நாட்கள்ல இந்த கத்தரிடமே நாம் செய்வோம். ஓ ஹல்லேலூயா, நினைக்கலாமா? ஹல்லேலூயா. Thank you Lord. இந்த வார்த்தையின் ஆழத்தை எல்லா பிரதி ஒழுகு. 120 சங்கீத வாசித்திருக்கிறேன், மனப்பாடமா தெரியும், நமக்கு தெரியும். கடந்த நாட்டில் இந்த வார்த்தை ஆண்டவர் நினைவுறுத்தின மாறியத்துல சற்று உள்ள போய் பார்த்த வழியிலே பெரிய சந்தோஷத்தை எனக்கு உண்டாகினது. கத்தரிடத்திலிருந்து பல நேரங்களில் யாக்கோபை கேட்கிறோம், மனுஷனுக்கு பார்க்கிறோம், நமக்கு சகாயம் மண்ணிலிருந்து வரும் நினைக்கிறோம், அங்கிருந்து வந்து இங்க வந்து நினைக்கிறோம். இல்லை, கத்தர் கத்தரத்துல ஒத்தாசை. தேவனி பிள்ளையே, என்ன ஒத்தாசை தேவை, அது கத்தரத்துல வரும், நிச்சயமாக வரும். எப்ப எந்த காரியத்தை செய்யணும் அவர்கள் நல்லா தெரியும். எல்லாற்று காலங்களை அறிந்தவர் அவர். அவர் தைரியமான வார்த்தையை பெற்றுக் கொடுங்க. சாதாரண தேவன் அல்ல, he was a creator. அவர் சிருஷ்டித்தவர். இன்னைக்கு ஒரு சிருஷ்டிகத்தர். வானத்தையும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆபிரகாம் அந்த வார்த்தை பிடிச்சுக்கிட்டான். வானத்தை பூமியும் கழுவை கத்தராலே நீ ஆசிரியப்பட்டவன் சொல்லும் பொழுது ஆசீர்வாதம் உண்டாவதாக சொன்னோன்னே அதை பிடிச்சுக்கிட்டு எனக்கு வானத்தை உண்டாக்க கத்தரிடத்தில் ஆசீர்வாதம் இருக்கு, உன் பொருள் ஒண்ணுமே வேண்டாம்ப்பா, நீங்க அதை பிடிச்சுக்கொள்ளும். ஆபிரகாம் பற்றிக் கொண்டது போல இந்த வார்த்தை பற்றிக்கொள்ளும். வானத்தை பூமி முடிவாகிய கத்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். அந்த வார்த்தை பிடிச்சுக் கொள்வோம். எந்த சூழ்நிலையும், எப்பேற்பட்ட இருந்தாலும், எப்பேற்பட்ட கடினமான பாதை வழியா போய்கொண்டாலும் இந்த காலையில் இந்த வார்த்தையை பிடிச்சு கொடுங்க. பிடித்து கொண்டு எப்போ கத்தரிடம் கத்தரிடம் கத்தரிடம். மனுஷன் சொல்லி பிரயோஜனம் இல்லை. எவ்வளவு உங்க பிரச்சனை சொல்லியிருக்கிறீங்க, பயன் இல்லை. இந்த காலையில் கத்தடி சொல்ல பழகுங்க, கத்தடி சொல்லுங்க. எந்த காரியமான, சின்ன காரியமானாலும் சரி, பெரிய காரியமானாலும் சரி, எந்த காரியமானாலும் சரி, மனம் திறந்து கத்தடத்துல சொல்லுங்க. தாவீது சொன்னான், மோசே சொன்னான், அன்னாள் சொன்னான், இறைக்கால் கேட்கிறா, ஆண்டவரே எப்படியா போல தெரியலையே சொல்ல, ஆண்டவரே கேட்போம். எந்த காரியமானாலும் சரி, நம்மளால அறிந்து கொள்ள முடியாத காரியங்களை அவர் அறிந்திருக்கிறார். அவர் சர்வ ஞானி. ஓ ஹல்லேலூயா. பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவாரு. எப்படி ஒத்தாசை அனுப்புவாரு? காத்து அனுப்புவாரு, அக்கினி அனுப்புவாரு, வேற எந்த ஆள் அனுப்பணுமோ அதை அனுப்புவாரு. ஒத்தாசை வரும். வரக்கூடிய வழிகள் நமக்கு தெரியாது, ஆனா வரக்கூடிய நபர் எங்க இருந்து வரும் நமக்கு தெரியும். கத்தரிடத்தில் வரும். அது எப்படி வந்தாலும் இல்லை, எந்த விதத்தில் ஆண்டவர் எந்த ரூபத்திலேயே அதை செய்யலாம். அதை இந்த காலையிலே பற்றிக் கொள்வோம். ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக் கொள்வோம். ஆண்டவரே சகாயம் உங்களிடத்தில் வர, ஆண்டவரே உங்களையே நான் நோக்கி பார்க்க, உண்மையே கத்தரிடமே என்னுடைய காரியங்களை சொல்ல, அதை பழகிக்கொள்ள எங்க வாழ்க்கை மாறட்டும். அப்பா, எங்க வாழ்க்கையில எது அனுப்புறீங்களோ அது ஒத்தாசை வரும். ஆண்டவரே அது எப்படி வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒத்தாசை வரும், நான் விசுவாசிக்கிறேன் சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Orabala katarama shabarabala katarama. Hallelujah, hallelujah, hallelujah. Katawe
சொல்ல ஆண்டவரே, நான் உண்மை கத்தெடுத்து சொல்லப்பா, எனக்கு சகாயம் வானத்தை உண்டாக்கின கத்தெடுப்பா. ஓ ஹல்லேலூயா. எல்லா கலக்கங்கள் பயங்கள்லாம் போட்டும். இந்த காலையில் சில காரியத்தோடு பயம் வந்திருக்கிறீங்க, உள்ளத்தில் யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க. கத்த சொல்லுகிற எனக்கு பயப்படாத, சகாயம் வானத்தின் பூமி கத்தத்தில் இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நான் துதிக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா. உம்மால எல்லாம் கூடும் ஆண்டவரே. சொல்ல உம்மால கூடுமாப்பா. இயற்கைக்கு அப்பாற்பட்டத்தில் செயல்பட முடியும், இயற்கைக்கு அப்பாற்பட்டத்தில் செயல்பட முடியும். காற்று அக்கினியை எதை அனுபவம் தெரியாதப்பா, நீங்க செய்ய அந்த பரலோகத்தில் ஒத்தாசை வருவாப்பா. ஓ உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. சொல்லுவா ஏசப்பா, உங்களால கூடாத ஒன்றும் இல்லை. என் வாழ்க்கையில் இருக்கிற சின்ன காரியம் நாங்கள் தீமுக சீசுதாப்பா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு பல்லா காத்தா ராமா ஷாக்கா ராமா. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது எல்லா சத்து பாதம். உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, இயேசுவால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, இயேசுவால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. சபையை பாட போகிறோம். கடைசி நான் விசுவாசிக்கிறேன், தேவ மகிமை காண்பேனே, என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே பெரிய காரியம் செய்வானே. விசுவாசத்தை எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? நான் விசுவாசிக்கிறேன், தேவ மகிமை காண்பேனே, நான் விசுவாசிக்கிறேன், தேவ மகிமை காண்பேனே, பலப்படுத்தும் கிறிஸ்துவானே பெரிய காரியம் செய்வானே, என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவானே பெரிய காரியம் செய்வானே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது ஓ ஹல்லேலூயா கூடாதது ஒன்றுமில்லையே, இயேசுவால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. ஆமாண்டவரே, எல்லாவற்றையும் செய்வல்லவர், நீ சிருஷ்டிகர்த்தர் ஆண்டவரே. இந்த காலையிலே எங்கள் சகாயம் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடம் வருவதற்காக ஆண்டவரே, இந்த சகாயத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் கர்த்தரிடமே எங்களுடைய காரியங்களை தெரியப்படுத்த, விசாரிக்க, இருதயங்களின் பாரங்களை ஊற்றிவிட உதவி செய்யப்பா. மனுஷன் அல்ல ஆண்டவரே, மற்றப்பா கத்தரிடம் 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 என்று சொல்லி இப்படி தாவீது ஆண்டவரே அண்ணாள் இன்னும் ஆண்டவரே கத்தாவே வாழ்க்கையிலான பார்க்கிற ஆண்டவரே, ராகுடைய வாழ்க்கையிலான பார்த்த ஆண்டவரே கத்தரிடம் சொன்னாங்க. அதே போல அந்த காரியங்களுடைய வாழ்க்கை அனுபவமாய் மாறட்டும். யார் யார் என்னென்ன சூழ்நிலை எனக்கு தெரியாதப்பா, முகத்தில் சொல்லும் பொழுது
மோசே ஒரு பெரிய தேவையோடு இருந்த ஆண்டவரே, எலியா ஒரு பெரிய சவாலோடு இருந்த ஆண்டவரே, கத்திலிருந்து ஒரு புறப்பட்ட காத்து காலையில் சமத்துவம் சொல்லி போடுச்சு. கத்திலிருந்து புறப்பட்ட அக்கினி ஆண்டவரே வைத்த பதிலெல்லாம் சுட்டரித்தது. ஆண்டவரே, இந்த காலையிலே எங்களுக்கும் அடிக்கப்படுகிற காற்று வீசட்டப்பா, தேவைக்கு சந்திக்கட்டும், பிரச்சனையை தீர்க்கட்டும். என்னென்ன காரியங்கள் என்னென்னவா இருக்கிறதோ அதெல்லாம் ஆட்சியும் வரப்போற நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் உங்களிடத்திலிருந்து சகாயத்தை பெற்றுக் கொள்கிற நாட்களாய் மாறட்ட வேண்டுமே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளட்டும், ஆசீர்வாதங்களை அடையட்டும். ஆண்டவரே, கர்த்தரே, உங்களிடத்திலேயே நாங்கள் மனந்திருந்து காரியங்களை சொல்ல உதவி செய்யும். இப்ப ஏற்பட்ட ஆண்டவரை ஆராதிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இரண்டாவது ஆசிரியம் மாலை இருக்கிற பைபிள் ஸ்டடியை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வதாக சபையை சார்ந்த வேலை தேசத்தில் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வாரம் பிடிச்ச வேலை, பிரயாணங்கள், படிப்புகள், தொழில் எல்லாவற்றிலும் கர்த்தர் கொடுப்பதாக சபை குறவாய், ஊழியர் குறவாய், குடும்ப குறவாய் போராடுகிற எல்லா சத்துணை வல்லமைகள் அந்தகாரத்தின் கீழ் அசுத்தங்கள் இயேசுவின் நாமத்தால் செயல்படுத்துகிறோம். ஆண்டவரே, தெரியாமப்பட்டு உனக்கே நாங்கள் சேலகனத்தை நினைத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் இருக்கிறோம் பிதாவே. நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். தீங்கும் என்னை அணிவாதே, தீங்கும் என்னை அணிவாதே. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது. தீங்கும் என்னை அணி கர்த்தராகிய கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த பாவம் பராமரிப்பும் நம் யாவரோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மாலை 6 மணி பைபிள் ஸ்டடிக்கு கடந்த வாரங்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.